காலையில எழுந்து காப்பியை குடிச்சாதான் காலை கடனே வருது நமக்கு. முன்னச்சிக்காச்சும் இந்த கனிமொழி இருப்பா, அவளை கூட துணைக்கி கூப்பிட்டுட்டு போவோம். இப்ப ஒருத்தையும் இல்ல. எவளை பார்த்தாலும் கல்யாணத்தை கட்டிக்கிட்டு பிள்ளைய ஒன்னு இடுப்புல வச்சுக்கிட்டு சுத்துறாளுவே. நம்ம ஒரு ஆளுதான் இந்த ஊருல உருப்படாம கிடக்குறோம். நமக்கு எவன் எங்க பிறந்திருக்கணும் யாருக்கு தெரியும்? அருக்கு அடியே அருக்காணி, புத்திக்குளிக்கு என்ன வேணும்? எங்க போனாலும் ஏன் கூடையே சுத்துறான்னு தெரியலையே. ஏ அருக்காணி நில்லு. ஏ தம்பி, எதுக்கு என் பின்னாடியே வர? என்ன வேணும் உனக்கு? நான் இந்த கம்மா பக்கம் போறேன். ஆம்பளைங்க ஒதுங்குற இடம் அங்கதானே இருக்கு. இங்க பொம்பளை கூட வந்து என்னடா செய்ய போற? என்ன அழகான ஒரு பொண்ணு வழியில போறான்னு ராவடி பண்ண பாக்குறியா? உன் லம்பாடி வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, தெரியுதா? இந்த ஊர்லயே பேரழகி நம்ம தான். எல்லாரும் நம்ம பின்னாடி தான் சுத்துறானுவன். ஓவரா பில்டப் பண்ணாத. நான் ஒரு ஆளாவது உன் பின்னாடி வரமுன்னு சந்தோஷப்பட்டுக்க. ஏலை, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இந்த ரகசியத்தெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொன்னாங்களா? சும்மா பேசாம போவியா? இப்ப எதுக்கு என் பின்னாடியே வர? அடியே, என் வீட்டுக்கு போற வழி இந்த பக்கம் தான் இருக்கு. உன் பின்னாடி வராத, அப்புறம் எங்க போறது? ஏலே, வயசுல பெரிய அக்கானு கூட பார்க்காம அடியே கிடியேங்கிற. என்னடா என்ன மீச முளைக்கல? அதுக்குள்ள பேச்ச பத்தியா இவனுக்கு? என்ன வயசுல பெரியவ? என்னை விட 2 வயசு பெரிய பொண்ணு அதானே. நாளைக்கே நினைச்சாலும் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவோம். எவனும் கேட்க முடியாது. அட பாவி, என்ன பேச்சு பேசுறான் பத்தியா இவன்? காலம் எப்படி கட்டு கிடக்குது பாரு. வயசுல பெரிய பிள்ளைய தாலி கட்டுவானா? ஏண்டா, அப்படி கல்யாணத்துக்கு ஆசையா இருந்ததுன்னா ஏதாவது பொண்ணை பார்த்து கட்டிக்க வேண்டியதானே? அப்ப நீ என்ன பொண்ணு இல்லையா? நான் பொண்ணு தான்டா, ஆனா உனக்கு அக்காடா. அக்காவா சொக்காவா? உன் பின்னாடி எதுக்கு வந்தேன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அதை சொல்லதான் வந்தேன். என்னைய கட்டுக்கிறியா? ஒரே அடியா முடிவை சொல்லு. ஏ எடுபட்ட பயல, என்ன பேச்சு பேசுறான் இவன்? ஏலே, ஆளை விடுடா சாமி. உன் ஆட்டத்துக்குலாம் நான் வரல. எவளை பார்த்தாலும் கட்டிக்கிறியா கட்டிக்கிறியான்னு கேட்கறது. இந்த அருக்காணி நெசமா தான் சொல்றேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டிக்கிறியா இல்லையா? பதில சொல்லு. என்னையவா வயசுக்கு மீறி பேசுறான்? ஏலே, கல்யாணம் எல்லாம் உன்னையோட சின்ன பிள்ளைய தான்டா கட்டணும். நான் உன்னோட பெரிய பிள்ளைடா, உனக்கு அக்காடா. சும்மா அக்கா அக்கான்னு சொல்லாத. சரி, அப்படியே அதை விடு. ஏண்டா, நீங்க ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளு, நாங்க ஆனா எப்படி இருக்கோம்? உன் அப்பா அத்தை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா? போடா, போய் நல்ல உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி, உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்க. தகுதி வசதி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு தான் நீயும் இந்த ஊருக்குள்ள முத்துன பீசாவே அலைவ? உனக்கும் கல்யாணம் காட்சின்னு பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? இங்க பாடுற. அப்ப நாங்க என்ன ஆள் இல்லாமலேயே இங்க அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறோம்? அப்படியெல்லாம் எங்க மேல அனுதாபப்பட்டுலாம் வாழ்க்கை கொடுக்க வேணாம் தம்பியே. போ போ போ, எதுவும் ஆக வேண்டிய காரியம் இருந்தா போய் பாரு. அனுதாபம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து உன்னைய ரொம்ப பிடிக்கும். போடா, போய் வேலையை பாரு. வந்துட்டான் இப்பதான். ஏண்டா, உனக்குள்ள வேலை வெட்டி இல்லைன்னா எவளாவது வழியில வருவா, அவகிட்ட கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்டு கதையை வளர்த்தலாம்னு பாக்குறியா? அருக்காணி, ஏய் நில்லடி. உன்னோடைய நான் பெரிய பொண்ணு, நான் உனக்கு அக்கா அப்படின்னு காதிய மாத்திர வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, சரியா? உன் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டா வேணாம்னு நான் சொல்லுவேன். வாரேன், வருஷத்தோட உன்னைய பொண்ணு கேட்க வாரேன். செல்லம்மாக்கா, என்ன பண்ற? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா வீட்டுல? வாமா வசந்தி, எங்க எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. ஒரு வாரமாத்தான் உடம்பு சுத்தமா முடியலையே. என்ன செய்யறது? எதுவும் எழுந்து எடுத்து வேலையை செய்யக்கூட முடியல. அதான் அத்தை தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யறாங்கம்மா. ஏக்கா ஏக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்து எதையும் செஞ்சிருக்க மாட்டேனா? என்ன நீ? சரி, கனிமொழி உன்னை வந்து பாக்குறோம்னு சொன்னால, வந்தாளா? கனிமொழி வரல, எவ்வளவு வரல. யாரும் என் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிடு. அவன் எதுக்கு இங்க வார? என்னக்கா நீ? என்ன ஏன் அப்படி சொல்ற? உனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னதும் அவன் எப்படி பதறி போயிட்டா தெரியுமா? சரி, நான் தான் சும்மா காய்ச்சதாண்டி, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அழுதே போயிட்டாக்கா. ஏண்டி, அவன் ஏதோ தாலி கட்டினா போறான், அந்த இடத்துக்கு போவாத, அந்த வீட்டுக்கு போவாதன்னு படிச்சு சொன்னாமா. எங்க என் பேச்ச காதல வாங்கினா? இப்ப ஊருக்குள்ள தலைகாட்ட முடியல என்னால. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு சொல்றாங்க. அவன் மாமியாரும் அந்த குமுதாவும் அவளை போட்டு படுத்தி எடுக்கிறாங்களாமே. அந்த பாவி பாவை என்னதான் செய்யறான்? ஏக்கா, கருவாப்பாய் மேலாம் குறை எதுவும் சொல்ல முடியாது. அவன் நல்லதான் பாத்துக்கிறேன். உன் நாத்தனாக்காரையும் எதுவும் நல்லதான் பாத்துக்குது. இந்த குமுதா கிடக்குற பாரு, அவதான் கோழுமுட்டி விட்டுக்கிட்டு ஊட்டியே 2 கலகம் பண்ணிக்கிட்டு கிடக்குறா. உனக்கு மேலுக்கு முடியலன்னு இந்த தங்கமயில புருஷங்கிட்ட ஏதோ பணம் கட்டிருப்பாங்க போல இருக்கு. அந்த மொட்டை கழுவி இருக்கா பாரு, அவ வந்துதான் ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், நீ வேணா வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்துக்கிடாவா மாமியாருக்குன்னு ஏதோ சண்டையான் வீட்டுல. அதோட அந்த கருவாப்பையன் மூட்டை பிடிக்கிற வேலைக்கு போறான். பாவக்கா, ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னம்மா சொல்ற? வேலைக்கா போறான்? இத்தனை வருஷமா அவங்க ஆத்தாக்காரி அவனை எப்படி செல்லமா வளர்த்தா பாத்தியா அவன் நிலைமைய? அதுக்காக என்ன செய்யறது? வேலைக்கு போகாமலேவா இருக்க முடியும்? போகட்டும், அப்பதான் அவனுக்கும் கொஞ்சம் பொறுப்பு வருங்க. நான் காசு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சுக்கா, அம்மாவை பார்க்க சாயங்காலம் வாரம்னு சொன்னேன். சரி, அவன் வந்துருப்பானதான் நான் வீட்டு பக்கம் வந்தேன். இல்லம்மா வசந்தி, அதெல்லாம் எதுவும் வேணாம். பாவம், அதுகளே இப்பதான் முட்டி மோதி முன்னேற பாக்குதுவ. எங்கேயாவது 2 நல்லா இருக்கட்டும். எனக்கு என்ன இப்ப? நான் யாருக்கிட்டே கடனை வழங்கணும், வாங்கியாவது என் செலவை பார்த்துக்குவேன். அதுங்களுக்கு அப்புறம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இங்கே காசு பணம் எதுவும் கொடுக்க போய் அது எதுவும் சண்டையாயிட போகுது. வேணாமா? ஏதோ அவள் நல்லா இருந்தா சரி. அவள் பிடிவாதத்தை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ நினச்சிருக்காளே, அதுவே பெரிய புண்ணியம்தான். ஏக்கா, சரிக்கா, நீ பார்த்து இரு. என் புருஷங்காரர் வேற வீட்டில் இருக்காரு. அந்த மனசை எங்கே போனேன், எதுக்கு போனேன்னு 1000 கேள்வி கேட்பாரு. நான் வீட்டுக்கு போகிறேன்.
அந்த குமார் சாவர வரை திருந்தவே மாட்டாமல இருக்கு. ஏன்டி உன் புருஷன் இப்படியெல்லாம் இருக்க? என்னன்னுக்கா நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். அந்த முன்னாடியே சந்தைக்கு தான் கிளம்பி போனேன். எதுக்கு சந்தைக்கு போவ, பூ வைக்கிற, பொட்டு வைக்கிற, வளைய போடுறேன்னு சொல்லி அவ்வளவு கேள்வி கேட்டு என் உசுரை எடுத்தாங்க. போய் திரும்ப வரையில 7 மணி பஸ்ஸை விட்டுப்புட்டு 8:30 மணிக்கு தான் வந்தேன். அதுக்குள்ள என்ன பாடுபடுத்தி எடுத்துட்டேன் தெரியுமா என்னைய? என் பிள்ளைகளுக்காக தான்க்கா அந்த மனசு கூட சேர்ந்து வாழறேன். இல்ல எப்போவே என் ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பேன். சரிம்மா சரிம்மா, நீயும் எத்தனை காலத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப. ஐயோ என்னத்த சொல்ல, அவன் சொல் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன் அவனுக்கும் சுய புத்தி இருக்க மாட்டேங்குது. நீ வேண்டா பார்த்துக்கிட்டே இரு, அந்த மனசை இப்படியே பண்ணட்டும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் ஏதாவது பண்ணிக்க போறேன். அடி மூளை கட்டவல ஏன்டி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவும் நீக்க பக்கம் சொல்லி திருத்துற வழியை பாரு அவனை. அட நீ வேற, திருடனா திருந்தனாதான் உண்டு. நம்ம சொல்றதெல்லாம் எடுபடாது. எதுவும் சண்டை சச்சரவு கோவம்லாம் சொல்லி புரிய வைக்க முடியும். சந்தேகப்படுற மனசுனா என்னத்தை சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? புருஷ முட்டாட்டிக்கு இடையில சந்தேகம்லாம் வந்துருச்சுன்னா அவங்க காலத்துக்கும் பொழப்பு ஓட்டுறதே சிரிப்பா தான் சிரிக்கும். சரிண்ணா வாருக்கா, என் கதையை சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் போயிட்டு வரேன். பார்த்து இருமா வசந்தி. கண்ணே, அப்போ மாமா வேலைக்கு கிளம்பட்டுமா? வீட்டில் சாப்பிட்டுட்டு பத்திரமா இருக்கணும், சரியா? நான் எப்போ வருவேன்னு வாசலையே பார்த்துக்கிட்டு சாப்பிடாம கிடக்கக்கூடாது. 3 நேரத்துக்கும் சரியாக சாப்பிடணும். நான் யார் செல்லையாவது இருந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி கலை, சாப்பிட்றேன். நீயும் போயிட்டு வேலைக்கு வேலை சாப்பிடு. அதெல்லாம் மாமா சரியா இருப்பேன். அதை பற்றிலாம் நீ எப்பவும் கவலைப்படாத. வரையில் உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம். ஆமாம், நேற்று ராத்திரிக்கு உங்ககிட்ட காசு கொடுத்தேன். இல்லை நான் தானே வச்சுருக்கேன். ஆமாம் நீ தான் வச்சுருக்கேன். சரி கண்ணி, காசு தாரேன். எதுவும் வேணும்னா வந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோ, சரியா? யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்டுக்கிட்டு நிற்கக்கூடாது. உனக்கு எதுவும் தேவைன்னா மாமக்கிட்ட தான் கேட்கணும். புரியுதா? சாயங்கால நேரத்தில் இந்த நைட்டிக்காரர் வருவார். அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். ஒரு 2-3 நைட்டி எடுத்துக்க. எப்போ பாரு புடவையே கட்டிக்கிட்டு கிடக்காத. ஏண்டா மோனே, வேலைக்கு கிளம்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையாடா? ஏம்மா, கிளம்பியாச்சுமா. சரி, அப்போ நான் வாரேன். கனிமொழியை பார்த்துக்க. இந்த நைட்டிக்காரர் வருவார். அவர்கிட்ட சொல்லி ஒரு 2-3 நைட்டி எடுத்துக்கூடாமா? இல்லை நீ பாட்டுக்கு வேலைக்கு போன. சரி, முதல்ல வேலைக்கு போய் சம்பள பணம் கொண்டு வந்திருக்கோம். ஆத்தாவுக்கு இந்த 1 ரூபான்னு எடுத்து கொடுத்தியா? உன் பொண்டாட்டிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. இந்த வீட்டில் சோறு குழம்புலாம் எப்படி ஆக்குறதே? என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? நானும் சரி நம்ம பிள்ளைய எதுவும் சொல்லக்கூடாது போனேன். ரொம்ப போகிறேன். அம்மா, நான் என்ன வேலைக்கு போய் 10,000 சம்பாரிச்சிட்டு வந்துட்டேன். 1000 ரூபா தான். அதில் ஒரு 100 ரூபாய்க்கு அவளுக்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்ன? அத்தை, காசு என்கிட்ட தான் இருக்கு. வேணும்னா சொல்லுங்க அத்தை, தாரேன். என்னது? எனக்கு வேணும்னா வாங்கிட்டு கேட்டு வாங்கணுமா? ஏண்டி அப்படி என்ன நான் வக்கத்தவளா? ஏமாவும் சம்பாரிச்ச பணம் படி கொண்டு வா போய். எம்மா இப்போ எதுக்கு சவுண்டு போடுற? அவ என்ன தப்பா சொல்லிட்டா? என்கிட்ட தான் இருக்கு, வேணும்னா கேட்டு வாங்குங்கன்னு சொல்ற. உனக்கு வேணும்னா அவகிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? உன் மருமவ தானே அவ. சும்மா நடிச்சுக்கிட்டு தெரியாதடா. இந்த சம்பளத்தை கொண்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுத்து வச்சுக்கிட்டு வேணும்னா கேட்டு வாங்கிக்கணுமா? என்னடா உன் கணக்கு? ஊருக்குள்ள அந்த மாமியாரும் எப்படி இருக்காளோ தெரியுமில? எம்மா, நீ வேணும்னா அவகிட்ட கேட்டு வாங்குவ. அவளால வாங்கிட்ட எப்படி கேட்க முடியும்? சரி, அதான் கூச்சப்படுவாளேன்னு சொல்லிக்கிட்டு அவகிட்ட கொடுத்து வச்சேங்க காசை. உன் அப்பங்காரர் வேலைக்கு போய் சம்பாரிச்சு உன் செலவை பாத்துக்கன்னு சொன்னதும் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து சேர்த்து வைக்கிறிய காசு பணத்தை. சோறு 2 பேரும் இந்த வீட்டுல தான் திங்கிறீங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? கடையில அதிகம் இதையும் பண்டத்தை வாங்கி தின்னுபிட்டா வயிறு நிறைஞ்சிருமா? சோத்துக்கு 3 வேளையும் தட்டு தூக்கிக்கிட்டு தானே வரீங்க. மடி கனிமொழி, ஒண்ணும் தெரியாத பிள்ளைன்னு நான் தான் உன்னைய தப்பா நினைச்சுட்டேமா? நல்ல விவரமா தான் இருக்க. என்ன கணக்கா புருஷன்கிட்ட சொல்லி கொடுத்து சம்பாதிக்க அனுப்பி காசு பணத்தை சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டேன். நல்லதுமா, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை? நான் வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா? இப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்ததுல என்ன தப்பு உனக்கு? இத்தனை நாளா பெத்து வளர்த்த ஆத்தா கண்ணுக்கு தெரியல. பொண்டாட்டி புதுசா வந்ததும் பணத்தை கொடுத்து வைக்கிறானா? இல்லை, இது ஒன்றும் சத்திரமும் சாவடியே கிடையாதுடா. வரவங்க போறவங்களுக்கெல்லாம் உட்கார வச்சு சோறு பண்றதுக்கு. உன் அப்பக்காரனும் 1 ரூபாய் தர மாட்டேங்கிறாரு. இந்த நீ 1 ரூபாய் தரல. அப்ப நான் என்னத்தான் செய்யறது? எப்படித்தான் சோறு குழம்பு ஆக்குறது? தினம் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்தாதான் சோறு குழம்பு ஆக்கி போடுவேன். இல்லைன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசாம பட்டினி கிடந்துருவேன். அத்தை சரி, கோவப்படாதீங்க அத்தை. அதெல்லாம் சரியா கொடுப்பாரு. கனி, அந்த காசை எடுத்து கொடு. கல்யாணம் ஆனதான் ஆத்தாவை மறந்துடுறது. அம்மா, ஒரு 700 ரூபா போல இருக்கும். அவளுக்கு 2 நைட்டி எடுத்து கொடு. மித்த காசை குழம்பு செலவுக்கு வச்சுக்க. நான் நாளைக்கு கொண்டு வந்து தாரேன். சரி தாரேன். ஏன் உன் பொண்டாட்டிக்கு உன்னைய வேலைக்கு அனுப்ப மனசே இல்லையா? இங்கேயே உட்கார வச்சுக்கிட்டா அங்க எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்கடா. எம்மா போயம்மா, அவகிட்ட சொல்லிட்டு வாரேன். கொஞ்சம் நிம்மதியா தனியா பேச முடியுதா அவகிட்ட? ஆமா நாங்க தான் வந்து உங்க நிம்மதியெல்லாம் கெடுக்கிறோம் பாரு. கனிய, நான் போயிட்ட பிறகு அவங்க எதுவும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா காது கொடுத்து காதுல வாங்காத. அப்படியும் உனக்கு தனியா இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வசந்தி அக்கா வீட்டுக்கு போய் உட்காந்துரு, சரியா? நான் வாரேன். எதுவும் சண்டை சச்சரவு இல்லாத பாத்துக்க.
நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா சரியா? நாங்களே நீ வரையில வெண்ணி போட்டு வைக்கட்டுமா? நான் வந்த பிறகு பேசிக்கலாமடியே. நைட்டுக்கு கருவாட்டு குழம்பு வைக்கட்டுமா? ஏண்டி ஏதாவது செஞ்சு வையாமடி, சாப்பிடாமல போறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துரு. என்னது சீக்கிரம் வரணுமா? ஏன்னா நான் என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயடி? இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு தான் வேலைன்னு சொல்லுறதுக்கு நான் பார்க்கறது கூலி வேலை. அது எப்போ முடியுமோ அப்பதான் வர முடியும். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ புத்தகத்தையே தொடலையே, என்ன கணக்கு உனக்கு? ஓ, பேசாம எடுத்து வச்சு பாடி சரியா? ஆமா, இனிமே படிச்சு என்ன ஆக போகுது? அதெல்லாம் வேண்டாம். என்னாடி நீ இனிமே படிச்சு என்ன ஆக போகுதுன்னு சொல்ற? நீ படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குறது தான் என்னுடைய கடமை. உனக்கு தேவையானதை அவ்வளவும் செஞ்சு கொடுக்குறேன். உன் வேலை படிக்கிறது மட்டும்தான், அதை மட்டும் பாரு. ஏற்கனவே நீ கஷ்டப்படுற, இதுல இது வேற எதுக்கு கலை? அதெல்லாம் வேண்டாம். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சரியா? வரட்டுமா? மறந்துடாத, ஒழுங்கா படி. கலை, சத்தியமா சொல்லுறேன், நீ மட்டும் என் கழுத்துல தாலியை கட்டல, உன்னைய மாதிரி ஒரு நல்லவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன். நீ எனக்கு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் கலை. என்னக்கா நீ வேலைக்கு போற நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இப்படியெல்லாம் பேசப்படாது, அப்புறம் அங்க மாமனால வேலை செய்ய முடியாது பாரு. சரி சரி, போயிட்டு வா. நான் வரேன். அழுத்தி குலுக்கியும் மனச கொள்ளையடிக்கிறியே, விரட்டி விரட்டி பெண் மனசில் கிளி பிடிக்கிறியே. என்ன ஒருத்தியே நம்ம வீட்டு பக்கம் காணோம்? எல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாளவளா? ஐயோ, பாடு பேசலனா வேற நமக்கு தூக்கம் வராது. என்ன செய்ய? ஏக்கா, என்னக்கா காலையில எழுந்து வாசல்ல உட்காந்துருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? பாக்குமதா, வீட்டு வேலை தானே, அது எப்ப வேணா செஞ்சுக்கலாம். உட்காரு, முதல்ல பாடு பேசினாதான் நிம்மதியா இருக்கும். நல்ல தூக்கம்க்கா. என் அம்மா வந்து காலையில 10 மணிக்கெல்லாம் எழுப்பிடுச்சு. சே, இவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் நான் எழுந்ததே கிடையாது. சரி, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாத உன் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டேன். ஏண்டி 10 மணி வரையுமா தூங்குவேன்? வீட்டு வேலையெல்லாம் யாரடி செய்வா? உங்க அம்மா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருமா? நாங்க 2 பேரும் எதுக்கு செய்ய போறோம்? அதுக்குதான் என் வீட்டுக்கு என் தம்பி ஒருத்திய கட்டி கூப்பிட்டு வந்திருக்கல, இந்த அவதான் எல்லாத்தையும் செய்வா. எனக்கு 3 வேளையும் மூக்க பிடிச்சி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறது தான் வேலை. அடியே, அந்த பிள்ளை பாவம் தானடி, தனியா கடந்து அவ்வளவு வேலையும் செய்யறாள. எதுவும் கூட மாட ஒத்தாசு பண்ணா என்ன? செய்யட்டுமே, கல்யாணம் பண்ணிட்டு போனா அப்படித்தான் செய்யணும். ஏன் நானா என் மாமியா வீட்டுல செய்யல? ஆமா, என்ன குமுதா, உன் புருஷங்காரர் ஆளையே காணோம். 2 வாரமா இந்த பக்கமே வரல. வருவாரு, சம்பள பணம்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லிருக்க. ஏண்டி, சம்பள பணத்தை வாங்கிட்டே கொடுப்பாரு? அப்ப உன் மாமியா செலவுக்கு என்னடி பண்ணும்? அது என்ன பண்ணா எனக்கு என்ன? சம்பளத்தை வாங்கி எடுத்துக்கிட்டு நேரா இங்கதான் வருவாரு. சம்பளம் தீர்ற வரைக்கும் நாங்க 2 பேரும் என் அம்மா வீட்டுல உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் பறவை தீர்ந்த பிறகு என் வீட்டுக்காரர் கிளம்பி வேலைக்கு போயிடுவாரு. எட்டி, நல்ல குடும்பம்டி, ஒன்னிய மாதிரி இருக்கணும்டி. அங்கேயும் சகந்தா, இங்கேயும் சகந்தா. நான் பாரு என்ன கஷ்டப்படுறேன். கண்ணு வைக்காதக்கா. சரி, உன் வீட்டுல என்ன குழம்பு? எதுவும் கறி மீன் எடுத்து செஞ்சிருப்ப. போய் ஒரு தட்டுல சோத்த போட்டு கொண்டு வா. ஏடி, கறி மீனுக்கு நான் எங்க இருந்து போறது? சாம்பார் தான் வச்சிருக்கேன், வேணுமா? சாம்பார் அதை யார்த்திம்பா, அதெல்லாம் எனக்கு வேணாம். என்ன குமுதா பண்றது? என் காலத்துக்கும் இந்த சாம்பாரை தான் தின்னுகிட்டு கிடக்கணும் போல. தொட்டுக்கிறதுக்கு ஒரு காய் கூட செய்ய முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அம்மா, அப்பா காலையில நண்டு மீன் வாங்கி கொடுத்தாரு, குழம்பெல்லாம் வச்சுட்டியா இல்ல இங்கேயே உட்காந்துதான் கதை பேசிக்கிட்டு இருக்கியா? ஐயே, மாட்டிக்கிட்டமே. சாம்பாரு சி, உன் வீடு தேடி வந்த பாரு. இல்லை, எதை எங்க சொல்லணும்னு உனக்கு அறிவு கிடையாதடா, போட உள்ள. பெரியம்மா, சின்ன பாப்பா, எப்ப வந்த? ரொம்ப நேரம் ஆகுதா? இப்பதான் பெரியம்மா வந்தேன். நைட்டு கேட்டீங்கல்ல, என்னங்க பெரியம்மா? சின்ன பாப்பா, இதெல்லாம் எவ்வளவு விலை வரும்? இந்த பக்கம் இருக்கிறதுல 150, அந்த பக்கம் இருக்கிறது 250, 350. அப்படியா? சரி, 350ல ஒன்னு எடு, அந்த 150ல ஒன்னு எடு. பெரியம்மா, இந்த 150 ரூபாய் நைட்டி எல்லாம் சீக்கிரம் வீணா போயிடும். நான் 350 ரூபாய் எடுத்துக்கேன். ஏடி, எடுத்து கூடுடி. உன் அண்ணங்கார கொஞ்சம் தான் ரூபா கொடுத்துருக்கா. ஏன் கனிமொழியே, அண்ணி உள்ளதா இருக்காங்களா? அண்ணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சின்ன பாப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இங்கதான் பக்கத்து வீடுன்னு தான் பேரு, வரவே மாட்டேங்கிற. இல்ல நீ, வேலை நிறைய இருக்கு, அதனாலதான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க. நீ சின்ன பாப்பா, அந்த நைட்டி தான் மேல் பக்கம் இருக்குல்ல, அதை எடுத்து அண்ணிக்கிட்ட கொடு. எது பெரியம்மா, இந்த பக்கம் இருக்கிறதா? ஆமாண்டா, உன் அண்ணங்காரன் 600 ரூபா தான் கொடுத்தேன். சரி, 2 நைட்டியா இவளுக்கே எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் உன் அக்கா ஒருத்தி இருக்கால்ல, அப்புறம் அவ வந்து எனக்கு ஏன் எடுக்கல, உன் மருமகளுக்கு மட்டும் எடுத்துட்டியான்னு எதுவும் சண்டை போடுவேன். மாதிரி கனிமொழி, ரொம்ப நேரம் நிக்க வேணாம், எதுவும் ஒரு நல்ல கலரா பார்த்து சொல்லு, அத்தை எடுத்து வைக்கிறேன். பாப்பா, வந்து மைனியை பார்த்துட்டு தான் போகணும். சரிங்க மைனி, நீங்க போங்க உள்ள. ஏண்டி, அந்த 150 நைட்டில கனிமொழி சைஸுக்கு ஒன்று எடு, இந்த 350ல அக்கா சைஸுக்கு ஒன்று எடு. பெரியம்மா, என்ன நீங்க எடுத்தா 2 பேருக்கு ஒரு மாதிரி எடுக்க பெரியம்மா. அவங்களுக்கு 1 ரூபாயில இவங்களுக்கு 1 ரூபாயில எடுக்கிறீங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க? இது பெரிய மனுஷி மாதிரி பேசாத, சொல்றதை செய்யடி. இதுக்குதான் எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. இருக்கட்டும், எடு.